பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வில்லகத்தை எழுதி வச்சிருக்க அமெரிக்காக்காரன். ஈரானில் போய் அவனை போய் அந்த தலைவரை கொலை பண்ணிட்டு பெரிய அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி தாக்க ஆரம்பிச்சுட்டான். தாங்க முடியல, என்ன செய்யறது என்ன பண்ணது தெரியல. ஏன்னா அவங்களுடைய இந்தியாவுடைய நிலைமை என்ன, உன்னுடைய நிலைமை என்ன? அங்கே ஈரான்ல இருந்து ஒரு பயிற்சி போர்க்கப்பல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 மாலுமிகள் வந்திருக்காங்க, பயிற்சி எடுக்க வந்திருக்காங்க. பாதுகாப்பா நீ நாடா வழி அனுப்பி வைக்கணும். அவனை காட்டி கொடுத்தது யாரு? அமெரிக்காக்காரன் இலங்கை பக்கத்தில் வச்சு அந்த கப்பலை வந்து தகர்த்திருக்கான். இதுவரையும் நாட்டு தானே வந்திருக்கான், இந்த இந்திய நாடு தானே வந்திருக்கான். நீ வன்மையா கண்டனம் தெரிவிச்ச, நீ இதுவரையும் வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கல. நீ யாருக்கு ஆதரவா இருக்க சொல்லு. அதுக்கடையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்துகிட்டு அங்க போறாரு, அந்த இஸ்ரேலுக்கு போறாரு. அவன் இருக்கிறதுலேயே மகா கிரிமினல் அந்த இஸ்ரேலு நாட்டு அதிபர், இந்த இலங்கை அமெரிக்க அதிபரும். நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம இலக்கியம் என்ன, திருவள்ளுவர் யாரு, வள்ளலார் யாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு சும்மா இங்க வந்துகிட்டு என்னத்தையாவது கதையை சொல்றது. அதுக்கு ஜால்ரா அடிக்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்து முன்னணி, RSS, சீமான் போன்ற எல்லாம் வந்துகிட்டு ஜால்ரா அடிக்க இருக்காங்க. ஆளுநர்களை ஒழிக்கிற வரைக்கும் தமிழக மக்கள் முன்னணி ஓயாது 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 என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சும்மா ஏதோ நாங்கள் வந்துகிட்டு அரசியல் கட்சி இடத்துல சும்மா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் பாட்டில் போறதுக்கு, இதை வந்துகிட்டு தமிழ ஆளுநர்களை துடைத்து எரியும் வரை எங்களுடைய முன்னணி ஓயாது. மாநிலங்களுக்கு ஆளுநர்களே தேவையில்லை என்று தமிழக மக்கள் முன்னணி நடத்தும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் சுப்பிரமணியன் அவர்களே, நோக்க உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னணியின் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் தங்கக்குமரன் அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கின்ற தோழர் பாவேல் அவர்களே, தோழர் பொழில் அவர்களே, ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர் காளியப்பன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து தமிழக மக்கள் முன்னணி தோழர் தங்கக்குமரவேல் தோழர் சுப்மேஷ் சார் தோழர்லாம் ஒரு வாரமாக தஞ்சாவூரில் இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே தமிழக ஆளுநர்கள் ஒழிப்பு கூட்டம் வந்துக்கிட்டு இங்கே தான் முதல்ல துவங்கியிருக்கோம். வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எதிர்ப்புலாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதல்ல தமிழக மக்கள் முன்னணி முதல் கூட்டமாக இங்கே தஞ்சாவூரில் நடத்தியிருக்கோம். திருப்பி 4 மண்டலமாக பிரித்து ஈரோடு, மதுரை, சென்னை இப்படி தொடர்ந்து நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு தேர்தல் வந்துருச்சு. அதனால் வந்து அது கொஞ்சம் தரப்பட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுடைய இந்த ஆளுநர்கள் இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநர்கள் ஒழிப்பு கூட்டம் மிக வீரியமாக நாங்கள் முன்னணி சார்பில் எடுத்துகிட்டு போவோம். இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி கூட எங்கள் தோழர் பாவேல் கூட போய் ஒரு 2 வாரம் இருந்து எல்லா வேலையும் முன்னேற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஆளுநர்களை ஒழிக்கிற வரைக்கும் தமிழக மக்கள் முன்னணி ஓயாது 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 என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சும்மா ஏதோ நாங்கள் வந்துக்கிட்டு அரசியல் கட்சி இடத்துல சும்மா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் பாட்டில் போகிறதுக்கு, இதை வந்துக்கிட்டு தமிழ ஆளுநர்களை துடைத்து எரியும் வரை எங்களுடைய முன்னணி ஓயாது. ஏன் இந்த மாதிரி ஆளுநர்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறோம்னா, எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருந்தான், ஐயர். 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ தான் போயிருக்கான் வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா குடைச்சல் கொடுக்கறதுக்கு. இங்கே கொடுத்து பார்த்தா எல்லாம் வந்துக்கிட்டு அடித்து விரட்டி, நான்லாம் ராம்நாடு வந்தால் வந்துட்டு கண்டிப்பாக கருப்பு கொடி இப்போ பாவேல் தோழர்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம தோழர்களாக விரட்டி அடிச்சிருக்கான்.
அவன் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வேற போயிட்டான். நம்ம காசை எதுக்குங்க இந்த ஆளுநர் பதவி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, முதல்வர் இருக்காங்க, சட்டமன்றம் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு. நம்மளை கண்காணிகளை பார்க்கறதுக்காண்டியே ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பில் பார்த்தேன், இப்போ தோழர்கள் போட்ட துண்டறிக்கையில் ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு 2.25 லட்ச ரூபா செலவு. அப்படி என்னடா 2.25 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ற, என்னடா அப்படி திங்கிறிய? மிஞ்சி போனா ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேல திங்க முடியாது. உனக்கு இருந்துட்டு சென்னைக்கு நடுவுல கிண்டியில 1.25 ஏக்கர்ல இடம், பங்களா, அப்புறம் ஊட்டியில வேற ஒரு ஏக்கர் கிட்ட நெருக்கி ஒரு பங்களா. என்ன நீங்க கிழிக்கிறாங்க? நீங்க கிழிக்கிற கிளிவங்களுக்கு 100 200 300 ஊழியர்கள், பெரிய பங்களா, தமிழ்நாடு மூலம் ஊர் எல்லா கோயிலுக்கும் அங்கங்க ஊர் சுத்துறதுக்கு பூரா பாதுகாப்பு, காரு, எவ்வளோ அப்பம்ட்டு காசு. நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 கோடி மக்கள் 50 கோடி மக்கள் ஒருவேளை சோத்துக்கு உணவு இல்லாம தர்றாங்க. எதுக்கு இந்த பாப்பார பயிர்கள்லாம் வந்துக்கிட்டு நம்மளுடைய வரிபுறத்தை போட்டு கொள்ளையடிச்சு வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க? மறைமுகமா நான் சொல்றேன், நேரடியா இந்த தமிழ்நாடு அரசு கேட்கணும், நேரடியா நம்ம இவங்களுக்கு இடத்துல பண்ண முடியாது. மறைமுகமா என்னென்ன இடத்துல பண்ணணுமோ அதை அப்புறம் பண்ணணும். அப்பதான் இங்க விட்டு போவாங்க இவங்க. என்ன இதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தில் வந்துக்கிட்டு இந்த அரசெல்லாம் சரியா ஒழுங்கா நிர்வாகம் அறிஞ்ச முதல்வர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் சரியா போடாம இருந்தாங்க, தேர்ந்தெடுக்காம இருந்தாங்க. அதனால நம்மளை கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆளுநர் ஒருத்தரை போட்டு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு எதுக்கு தெண்ட கருமாதி ஒவ்வொருத்தனை 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன சிரமப்படுறான்? இவனுக்கு எதுக்கு 2.25 லட்ச ரூபா இவனுக்கு? அதில் பார்த்தீங்கன்னா சொல்லவே படு கேவலமா இருக்கு. சாப்பாட்டுக்கு இவ்வளவு காசு, மராமத்துக்கு இவ்வளவு காசு, தோட்ட வேலைக்கு மராமத்துக்கு இவ்வளவு காசு, பல கோடி அடிச்சு கொண்டு போறாங்க. ஏதாவது பிரயோஜனமா இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எதிரா என்னென்ன செய்யணும். இவன் மட்டும் இல்ல, இந்த ஆளுநர் ரவி போயிட்டா இனிமே சுபிட்சமா இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க தயவு செய்து. அடுத்த வர்ற இதை விட வில்லங்கமா போடுவாங்க அவனையாது. நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம இலக்கியம் என்ன, திருவள்ளுவர் யாரு, வள்ளலார் யாரு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு சும்மா இங்க வந்துகிட்டு எதையாவது கதையை சொல்றது, அதுக்கு ஜால்ரா அடிக்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்து முன்னணி, RSS, சீமான் போன்றவங்கெல்லாம் வந்துகிட்டு ஜால்ரா அடிக்க இருக்காங்க. அது சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆளுநரை வந்துகிட்டு இந்தியா ஒன்றியம் முழுவதும் துடைத்து எரிகின்றவரை தமிழக மக்கள் முன்னணி மிகப்பெரிய களத்தை ஏற்பாடு செய்து தொடர்ந்து போராடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வில்லங்கத்தை எழுதி வச்சிருக்க அமெரிக்காக்காரன். ஈரானில் போய் அந்த தலைவரை கொலை பண்ணிட்டு போய் அக்கப்பூர்வம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி தாக்க ஆரம்பிச்சுட்டான். தாங்க முடியல, என்ன செய்யறது, என்ன பண்ணது தெரியல. ஏன்னா உங்களுடைய இந்தியாவுடைய நிலைமை என்ன? உன்னுடைய நிலைமை என்ன? அங்க ஈரான்ல இருந்து ஒரு பயிற்சி போர்க்கப்பல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 மாலுமிகள் வந்திருக்காங்க, பயிற்சி எடுக்க வந்திருக்காங்க. பாதுகாப்பா நீ நாடா வழி அனுப்பி வைக்கணும். அவனை காட்டி கொடுத்தது யாரு? அமெரிக்காக்காரன் இலங்கை பக்கத்துல வச்சு அந்த கப்பலை வந்து தகர்த்திருக்கான். இதுவரையும் நீ நாட்டு தானே வந்திருக்கான், இந்த இந்திய நாடு தானே வந்திருக்கான். நீ வன்மையா கண்டனம் தெரிவிச்ச? நீ இதுவரையும் வந்துகிட்டு கண்டனம் தெரிவிக்கல. நீ யாருக்கு ஆதரவா இருக்க சொல்லு. அதுக்கடையில வந்துகிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்துகிட்டு அங்க போறாரு, அந்த இஸ்ரேலுக்கு போறாரு. அவன் இருக்கிறதுலேயே மகா கிரிமினல் அந்த இஸ்ரேலு நாட்டு அதிபர், இந்த இலங்கை அமெரிக்க அதிபரும். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உலக நாட்டமா மாதிரி நான் சொல்றதான்